இருக்கணும், என்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகப்படியாக கன்னிராசி ரொம்ப மைண்டுக்குள்ளே நிறைய போட்டு யோசிச்சு தனக்குன்னு எதையும் எடுத்து வைக்காமல் அதிகப்படியாக செலவு பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதாவது அவங்க செலவு பண்ணுறதுங்கிறத விட அந்த செலவுக்கு அவங்கள ஒரு சூழலும் ஒரு கட்டாயமும் நிர்பந்தமும் அவங்களுக்கு ரொம்ப கொண்டு வந்து நுழைச்சிரும். அதே சமயம் அவங்களுக்கு ஒரு வருமான தேவைகள் ஒரு விஷயத்தை நோக்கி போகிறாங்கன்னு சொன்னால் தயவு செஞ்சு அதனுடைய முயற்சியில் அடுத்தடுத்து எஃபோர்ட் போட்டு நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போங்க. ஆனால் நீங்கள் எவ்வளவுதான் ஆற்றுல கொட்டணும், குடும்பத்துக்கு கொட்டுறேன், தெரிஞ்சவங்களுக்கு கொட்டுறேன், நண்பருக்கு கொடுக்குறேன், எல்லாம் பண்ணுறேன்னு கொடுக்குறதா இருந்தாலும் உங்களுக்கான பங்கு உங்கள் பேரில் தனியாக இருக்கும். அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். கன்னிராசி உஷாராக இருந்து உங்களுக்கான தேவைகளை சேமிச்சு வைங்க. எல்லா ராசிக்கும் ஒரு விதமான குணத்தை சொல்லணும் அப்படின்னா கன்னிராசி எடுத்து வச்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கும். எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் யாரோ ஒருத்தர் கையை எதிர்பார்த்து நீட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். தயவு செய்து கன்னிராசிக்காரங்க ஒரு 10 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? அதுவே உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அடுத்தடுத்து கொண்டு போயிடும். ஒரு தொழிலில் வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கணும்போது அதில் கொஞ்சம் கடுமையான சூழல்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் அதுலேருந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் பார்த்தாலும் என்ன பண்ணாலும் உங்களுக்கான பண தேவைகளுக்கு நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. சரிங்களா? அடுத்தது துளாராசி. ராஜதந்திரத்திலேயே பயங்கரமான ராஜதந்திரிகை. தங்களுடைய தேவைகளையெல்லாம் எப்படி பூர்த்தி பண்ணிக்கணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணுங்கிற என்ன சொல்கிறது, கிரிமினல் கிரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கிரைனோடவே இருப்பீங்க. உங்களை வந்து என்ன சொல்கிறது, ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது அப்படிம்பீங்க. ஆனால் அந்த ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாதுன்னு ஒரு இடத்துல உட்காந்துருக்குறீங்க, அதுவே உங்களுக்கு ஆப்பாக வந்து முடியும். நீங்கள் எதை மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதுவே உங்களை திருப்பி வந்து உங்களை மாற்றிட்டு போயிடும். அதனால் நீங்கள் கிரிமினலாக மூளையை வச்சுக்கோங்க, ரொம்ப டெக்னாலஜியாக எதை வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் திரும்பவும் ஒரு வார்த்தை சொல்கிறேன், உங்களுடைய ரொம்ப சாமர்த்தியத்தனத்தை அதிகப்படியாக காமிக்கும்போது அதுவே உங்களுக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும். ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இருங்க. சரிங்களா? அடுத்தது விருச்சக ராசி. சொல்லவே வேண்டாம், நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வித்தியாசம் இருக்குது. பொதுவாக விருச்சக ராசி கேட்ட நட்சத்திரத்துக்கு காரணமே இல்லாமல் ஒரு பொறாமைத்தனம் வரும். அது என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு ராசிக்கு ஒரு மாதிரி இருக்கும். பொறாமைத்தனம் அதிகமாக இருந்தாலும் அதை வந்து ஒரு சில நேரம் வெவ்வேறு மாதிரி வெளிப்படுத்திடுவீங்க. அதே மாதிரி பேச்சு நடவடிக்கையில் எப்படி தெரியுமா, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு பேச்சு